ஈருலகும் வாழ்வு தரும் என்றென்றும் இறை உணர்வை இதயத்தில் இருத்தி வைக்கும் கலிமா, இதயத்தில் இருத்தி வைக்கும் கலிமா. எழுத்திரையை நீக்கிவிட்டு எட்டாம் படி இருத்தி ஏகனிடம் சேர்த்து வைக்கும் கலிமா, எங்கள் இணையில்லா இறை தந்த கலிமா, எங்கள் இணையில்லா இறை தந்த கலிமா. உங்களை உங்களுடைய சூரத்தை உருவாக்கி உங்களுக்கு ரூஹை தந்து நபுசை தந்து ஆரம்பத்தில் இதுக்கு காலம் நமக்கு தெரியாது. நாம் 7000 வருடம் என்று வரைக்கும் உதாரணத்துக்கு தந்தானே. ஏன்? அதற்கு நோக்கம் என்ன? இன்னமல் ஆமால் பின் நீயாக்கி செயல்கள் யாவும் நோக்கத்தை போட்டது. அந்த ரப்பு நோக்கமுடையவனாக இருந்திருக்கிறான். என்ன அந்த நோக்கம்? என் சிறுட்டிகள் என்னுடைய உதவியை கொண்டு என்னுடைய சக்தியை கொண்டு என்னை அறிவது, இதுதான் நோக்கம். 7 மர்த்தபாக்கள் இருக்கு. இதை சுருக்கமாட்டாது. ஆழமுள் மிதாலிருந்து ஆழமுள் அருவாகுக்கு வந்தோம். அருவாகன்றது சூட்சமமான உலகம். அந்த அருவாகுடைய உலகத்திலிருந்து இப்ப ஆழமுள் அஜிசாமுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆழமுள் அதுக்கு முந்தைய அந்த 2 உலகத்திலும் உங்களை நீங்க உணர்ந்து கொள்ள முடியாமல் தான் நீங்க வாரீங்க. அங்க உணர்ந்து கொள்ள முடியாது. இது கடைசி ஸ்தானம். கடைசி ஸ்தானம் சொன்னால் மனிதனுடைய பூரணத்தன்மையை பெற்று நிரப்பம் பெறக்கூடிய இடம் ஆழமுள் அஜிசாம். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் ஆக இறுதியான படைப்பு இன்சான். ஆனால் இன்னமும் உங்களுக்கு புது புது நூதனமான எத்தனையோ சிறுட்டிகள் உருவாகி கொண்டிருக்கு, எத்தனையோ பூச்சி. ஆனா இது எல்லாத்துக்கு முன்ன இன்சான ஆக இறுதியாக இது எல்லாத்தையும் படைத்து போட்டு ஆக இறுதியாகத்தான் இன்சானை படைத்து வச்சிருக்கு. இந்த மனிதன் காலத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறதுனால புதுசு புதுசாக உண்டாகிறது போல உங்களுக்கு தென்பட்டாலும் அப்படி அல்ல. இன்சான் என்பவனுக்கு அல்லாஹ்விடத்தில் என்னென்ன உண்டோ அத்தனை நிரப்பமாக பெற்றுக் கொண்டவன் தான் இன்சான் என்பவன். அந்த இன்சான் என்பவனுடைய உணர்வுதான் நான் என்பது. இறந்தழிந்த உள்ளத்துக்கு உயிரூட்டி உணர்வு தந்து உயர்நிலையில் சேர்க்கும் கலிமா, உன்னை உயர்நிலையில் சேர்க்கும் கலிமா. சிறுக்கினை களைந்தொதுக்கி சீராத்திலே செலுத்தி உன்னை திருச்சமூகம் சேர்த்து வைக்கும் கலிமா, எங்கள் இணையில்லா இறை தந்த கலிமா, எங்கள் இணையில்லா இறை தந்த கலிமா.